பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற போயம் வந்து தி crocodile. இது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் போயம் அண்ட் இதில் எழுதினது வந்து லூயிஸ் கேரால். போயம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. வாங்க பார்க்கலாம். How doth the little crocodile improve his shining tail? டாத்னா ஒன்றும் இல்லை, ஓல்ட் இங்கிலீஷில் வந்து டஸ் அப்படின்றதுக்கு தான் டாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் pour the water of the Nile on every golden scale. ஸோ crocodile வந்துட்டு அதனோட லுக் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்குதுன்னா, அந்த நைல் வாட்டரை அதனோட கோல்டன் ஸ்கேல்ஸ் மேலே வந்துட்டு போர் பண்ணி அதனோட டெய்லை வந்து இன்னும் ஷைனிங் ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ how cheerful he seems to grin, how neatly spreads his claws, and welcomes little fishes in with gently smiling jaws. ஸோ இந்த crocodile வந்துட்டு எவ்வளோ சியர்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அது வந்து நல்லா ஸ்மைல் பண்ணுது அண்ட் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் இட்ஸ் கிளாஸ். பட் ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த லிட்டில் ஃபிஷ்ஷஸை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த போயம் வந்து எதை ஹைலைட் பண்ணுதுன்னா, ஒரு crocodileோட ஒரு டிசப்டிவ் நேச்சரை வந்துட்டு சொல்லுது. இது ஐரணி என்னென்னா, இது வந்து ஆக்சுவலாக அதனோட அப்பியரன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, பட் ஆனால் அதனோட ட்ரூ இன்டென்ஷன்ஸ் வந்துட்டு வேறு. அதனோட ட்ரூ இன்டென்ஷன்ஸ் வந்துட்டு அந்த லிட்டில் ஃபிஷ்ஷஸை வந்துட்டு ப்ரெடேட் பண்ணுறது தான். இந்த ஹோல் போயம் வந்துட்டு பேரடி அப்படின்னு சொல்கிறாங்க. பேரடி அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ஆத்தரோட ஒர்க்கை வந்துட்டு நம்ம இமிட்டேட் பண்ணுறது. இந்த லூயிஸ் கேரோல்ன்றவர் வந்துட்டு இன்னொரு ஆத்தரோட ஒர்க்கை வந்துட்டு இமிட்டேட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டெலிப்ரேட் எக்ஸாகரேஷன் ஆஃப் கிவிங் அ காமிக்கல் ஒரு சட்டைரிக்கல் எஃபெக்ட், அதாவது ஒரு மாக் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த போயம் வந்து எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக இது பேரடி ஆஃப் ஐசக் வாட்ஸோட அகெயின்ஸ்ட் ஐட்லினஸ் அண்ட் மிஸ்சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த போயமில் வந்துட்டு அவர் வந்து பீயோட ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் பற்றி சொல்லியிருப்பார். பட் ஆனால் இதில் அப்படியே இவர் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கானோட்டேஷனில் வந்துட்டு இந்த போயம் வந்து லூயிஸ் கேரால் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த போயம் வந்துட்டு அவ்வளோதான். இதனோட பொயட்டிக் டிவைசஸை வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின், ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ். ஹவு அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரிப்பீட் ஆகுது ஹவு அப்படின்ற வார்த்தை. ஸோ ஹவு அப்படின்றது வந்துட்டு ஆனஃபோரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீம்ஸ், ஸ்ப்ரெட்ஸ், இதில் வந்து எஸ் அப்படின்ற கான்சனன்ட் வேர்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ சீம்ஸ், ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஆலிட்ரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா how cheerful he seems to grin and improve his shining tail. அதுக்கப்புறம் with gently smiling jaws. இந்த 3 லைனும் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சானிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஹியூமன் ட்ரைட் வந்து ஒரு இன்அனிமேட்டான ஆப்ஜெக்ட்க்கு இல்லை வந்து ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டுக்கு வந்துட்டு பொருந்தி சொல்கிறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல் அப்படின்னு ஹிஸ் ஹேர் வந்து நம்ம ஹியூமனுக்கு தான் சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஹவு சியர்ஃபுல் ஹீன்ற வார்த்தை வருது பாருங்கள். அண்ட் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ், ஸ்மைலிங்கும் அதே மாதிரி ஒரு ஹியூமன் கேரக்டர் தான். ஸோ இந்த 3 லைனும் வந்து பார்த்திங்கன்னா பர்சானிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷைனிங் டெய்ல், அதுக்கப்புறமா இந்த கோல்டன் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இது வந்து இமேஜியரி. ஏன்னா ஷைனிங் டெய்ல் அப்படின்னு படிக்கும் போதே நம்ம அதை இமேஜின் பண்ணுவோம், எவ்வளோ ஷைனாக இருக்குது அந்த டெய்லு அப்படின்றத வந்து நம்ம இமேஜின் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ கோல்டன் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு உடனே அந்த கோல்டு கலர் வந்துட்டு நம்ம கற்பனையில் வந்துட்டு நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து இமேஜியரி. அண்ட் pour the water of the Nile on every golden scale. ஸோ இந்த லைன் வந்துட்டு மெட்டாஃபர். ஏன் வந்து மெட்டாஃபர்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து
அந்த வாட்டர் ஆஃப் த நைல் அப்படின்றது வந்து crocodileோட டியர்ஸை தான் வந்துட்டு இட் இஸ் கம்பேர்ட் டு வாட்டர் ஆஃப் த நெயில். மெட்டாஃபர் அப்படின்றது வந்துட்டு ஆஸ் லைக் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வந்து டைரெக்டாக வராமல் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு சம்பந்தமே இல்லாத, அதாவது அன்சிமிலர் திங்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுறது. ஸோ டியர் ஆஃப் அ crocodile வந்துட்டு இட் இஸ் கம்பேர்ட் டு த வாட்டர்ஸ் ஆஃப் த நெயில். ஸோ வாட்டர்ஸ் ஆஃப் த நெயிலை எடுத்து அது வந்து அதனோட ஸ்கேல்ஸை வந்துட்டு இன்னும் ஷைன் ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து மெட்டாஃபர். அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன். ஸோ இந்த லைன் வந்துட்டு ஐரணி. ஸோ ஐரனினா என்னென்னா, when words in the words வந்து they used to convey the meaning opposite to their literal interpretation. ஸோ ஆக்சுவலாக crocodile வந்துட்டு லிட்டில் ஃபிஷஸை வந்துட்டு வெல்கம் பண்ணலை. இட் இஸ் வெயிட்டிங் டு டிவோர் த லிட்டில் ஃபிஷஸ். அதாவது லிட்டில் ஃபிஷஸை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதனோட ப்ரேக்காக அது ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அண்ட் வெல்கம்ஸ் அ லிட்டில் ஃபிஷஸ்ன்றது வந்துட்டு கரெக்டாக இந்த சென்டென்ஸ் வந்துட்டு அதனோட உண்மையான மீனிங்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஐரணி. ஸோ பொயட்டிக் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ டு சம்மரைஸ் அபவுட் திஸ் போயம், இந்த போயம் எழுதுந்து லூயிஸ் கேரால். அவர் ஒரு இங்கிலீஷ் போயட். இந்த போயமோட ரைம் ஸ்கீம் வந்து ஏபி. எப்படின்னா, ஹவு டஸ் த லிட்டில் crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale இருக்கு இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் லைனும் தேர்ட் லைன் எண்டிங்கும் பாருங்கள், crocodile நைல் வரும். ஸோ இது வந்து ஏஏ. செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் பாருங்கள், இம்ப்ரூவ் his shining tail, அதுக்கப்புறம் ஸ்கேல் வரும். ஸோ இது வந்து பிபி. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த்து வந்து பிபி. ஸோ ரைம் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இந்த போயம் வந்து பேரடி ஆஃப் ஐசக் வாட்ஸ் அகெயின்ஸ்ட் ஐடல்னஸ் அண்ட் மிஸ்சீஃப். ஸோ இந்த போயம் வந்து இமிட்டேட் பண்ணி தான் லூயிஸ் கேரோல் வந்து crocodile போயமை வந்து எழுதியிருப்பார். ஐசக் வாட்ஸ் வந்துட்டு பியோட ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் பற்றி சொல்லியிருப்பார் சில்ட்ரனுக்கு. லூயிஸ் கேரோல் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கானோட்டேஷனில் வந்துட்டு இந்த crocodile போயம் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார். லூயிஸ் கேரோலோட ஒரிஜினல் நேம் வந்து சார்ல்ஸ் லட்விக் டாக்சன். இந்த போயமோட பொயட்டிக் டிவைஸ் வந்துட்டு ஆக்சுவலாக ஆன் த ஹோல் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி. ஸோ ஆக்சுவலாக அந்த crocodileோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சியர்ஃபுல் அண்ட் ஜென்டில், போயமை மேலோட்டமாக படிக்கும் போது. ஆனால் இன் ரியாலிட்டி அந்த crocodileோட நேச்சர் வந்துட்டு என்னென்னா டேஞ்சரஸ் அண்ட் ப்ரிடேட்டரி. ஸோ ஏற்கனவே நான் வந்துட்டு உங்களுக்கு பொயட்டிக் டிவைசஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா இதை பார்த்துக்கோங்க. அடுத்த போயமில் பார்க்கலாம். தேங்க்யூ.